என் மண்ணுக்குள்ள வந்து என்னடா பண்றீங்க? யாரா நீங்க? ஐயா, இவன் என் கூட பிறந்தவன். என் குடும்ப மானத்தையே குழி தாண்டி போச்சுட்டான். நிக்கிறானே இவன் என் வீட்டுல ஆட்டுக்கு மாட்டுக்கு புண்ணாக்கத்தோடு போட்டுட்டு இருந்த வேலைக்கார நாய். எங்க ஊரை என் மூஞ்சல் காரித்து போற மாதிரி என் அக்கால கூட்டு ஓடிட்டான். ஒரு வருஷமா தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் என் கண்ணில் மாட்டினான். இவங்க 2 பேர் தலையை சீவா விட மாட்டேன். ஐயா, வேலைக்காரரோ கூலிக்காரரோ மனசு ஒத்து போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த நிலைமையில கூட எங்களை வாழ விடாம ஓட ஓட துரத்துறாங்க. ஐயா, நீங்க தான் காப்பாத்தணும். தகுதியை பார்க்காம வந்தா வேணும் அழுத்தமா சொல்றால, அதை தடுக்க நீ யாரா? சேர்த்து வை, சேர்ந்து வாழட்டும். அதை விட்டுட்டு உயிரை பறிக்கல எந்த விதடா நியாயம்? என்னையும் மண்ணையும் நம்பி வந்துட்டாங்க. இவங்களை இனிமே நான் வாழ வைப்பேன். மரியாதை நீங்க திரும்பி போங்க. ஜமாலியா, இந்த மண்ணு உன்னோட இருக்கலாம், ஆனா பொண்ணு எங்களோடது. இது எங்க குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல, எங்களோட மான பிரச்சனை. முடிய சொல்றியா? என் உசுரை போனாலும் சரி, இவங்க 2 பேரும் உசுர எடுக்காம விட மாட்டேன். இல்லாதவனை கூட்டிட்டு வந்ததால உன் மானம் போயிருச்சுன்னு பதறியே. என் சொத்துல ஒரு பாகத்தை இவங்க மேல எழுதி வச்சு உன்னோட பெரிய ஆள் ஆக்கிட்டா இவங்களை நீ ஏத்துக்குவியா? சொத்துக்கும் மானத்துக்கும் கொடுக்கிற மரியாதையை மனுஷனுக்கு உசுருக்கும் கொடுறா. நீங்க வாங்க போலாம். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. நீ இங்க இருந்து போயிடு. பாத்துட்டு இருக்கீங்க.